அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 19, குறள் எண் 132. புறங்கூறாமை அறத் அழியி அல்லவை செய்தலின் தீதே புறனழியி பொய்த்து நகை. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அரண் என்பது ஒன்று இல்லை என அழித்து சொல்லி அதன்மேல் பாவங்களை செய்தலினும் தீமை உடைத்து ஒருவனை காணாத வழி இகழ்ந்துரையால் அழித்து சொல்லி கண்ட வழி அவனோடு பொய்த்து நடுதல் என்கிறார். சுருக்கமாகவும் சொல்லுகிறேன். அதாவது, இல்லாத இடத்தில் ஒருவனை புறங்கூறி அவனை கண்ட விடத்து பொய்யாக அவனை புகழ்தல் அறத்தை கெடுத்து பாவம் செய்வதை விட தீமையாகும். பாருங்க, ஒருவனை இல்லாத இடத்தில் புகழ்ந்துட்டு இல்லாத இடத்துல இகழ்ந்து பேசி அவனை கண்ட விடுத்து பொய்யாக அவனை புகழ்தல் அறத்தை கெடுத்து பாவம் செய்தை விட தீமையாகும். அறத்தை கெடுத்து பாவம் செய்வதை விட தீமையாகும் என்கிறார். தெய்வப்புலவர் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கார் பாருங்க. இதெல்லாம் உண்மையிலேயே நமக்கு கிடைத்த வரவுங்க. இவர் பிறந்தது நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தது நமக்கு கிடைத்த வரம். இதுவரை கிட்டத்தட்ட 80 மொழிகளில் நினைக்கிறேன் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதுவரை 60, இப்போ ஒரு 20 மொழிகளில் கொடுத்துருக்காங்க. அது 80 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 80 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே நூல் திருக்குறளே. அதில் மறக்க முடியாத உண்மை. இதனை படித்தாலே நிச்சயமாக ஒரு அறம் சார்ந்த ஒருவனாக அவன் மாறிவிடுவான். நிச்சயமாக மாறிவிடுவான். அடுத்த குறளையும் அதிகாரம் 45, 442. பெரியாரை துணைக்கோடல் உற்ற நோய் நீக்கி உறாமை முன்காக்கும் பெற்றியார் பேணிக்கொளல். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தெய்வத்தானாக மக்களாக தனக்கு வந்த துன்பங்களை நீக்குமாறு அறிந்து நீக்கி பின் அப்பெற்றியென வராவண்ணம் முன்னறிந்து காக்கவல்ல தன்மையுடையாரை அரசன் அவர் உவப்பன செய்து துணையாக கொள்க என்கிறார். அதாவது, சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்கிறேன் கேளுங்கள். வந்துள்ள துன்பத்தை நீக்கி இனி துன்பம் வராதபடி முன்னதாகவே காக்கவல்ல தன்மையுடையவரை போற்றி நட்பு கொள்ள வேண்டும். நட்பு எப்படி இருக்கணும்னு அருமையாக பெரியார் துணைக்கோடல். எப்படி பெரியார் எல்லாத்தையும் நம்ம துணைக்கோடல் முடியாது, நல்லவனாக பார்த்தான் பழகணும். அதுதான் அவர் சொல்வார், வந்துள்ள துன்பத்தை நீக்கி இனி துன்பம் வராதபடி முன்னதாகவே காக்கவல்ல தன்மையுடையவரை போற்றி நட்பு கொள்ள வேண்டும். நட்பு யார்கிட்ட? பெரியாரை துணை கொண்டு தான் நம்ம நட்பு கொள்ள வேண்டும். அந்த பெரியார் எப்படி இருக்க குணங்களை உடையவராக இருக்க வேண்டும் என்பதை அற்புதமாக சொல்லியிருக்கிறார். இதுதானுங்க தெய்வப்புலவர் திருவள்ளுவருடைய தனித்துவமே. இதுதாங்க. அதாவது, வந்துள்ள துன்பத்தை நீக்கி இனி துன்பம் வராதபடி முன்னதாகவே காக்கவல்ல தன்மையுடையவரை போற்றி நட்பு கொள்ள வேண்டும். யாரின் எப்படிப்பட்டவரை நட்பு கொள்ள வேண்டும்? சில சமயம் நம்ம தெரியாமல் எவனாவது ஒருத்தனை நட்பு கொண்டுருவோம். அவன் யார் என்னன்னு நம்ம தெரியாமல் செஞ்சுக்கிறது. யாராவது ஒருத்தர் சொல்லி அவனோட போய் சேர்ந்துருது. பின்னாடி அவனை பற்றி தெரிந்தால் அவனிடம் இருந்து நாம் ஒதுங்குவது தான் நமக்கு நல்லது. அதைத்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உணர்த்துகிறார். அதனால் தெய்வப்புலவர் திருவள்ளுவருடைய வழியிலே வாழ்வோம். அதுவும் மாணவ செல்வங்கள் தயவு செய்து தினந்தோறும் ஒரு குறளையாவது படியுங்கள். அப்போதுதான் தங்களுடைய மனம் மாறும், மனமாற்றம் ஏற்படும். நிச்சயம் நீங்கள் ஒரு IAS ஆக வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடம் ஏற்படும். அல்லது ஒரு மருத்துவராக ஆக வேண்டும், அல்லது ஒரு பொறியாளராக ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படும். நம்ம வேறு எந்த இதுக்கு போகணும்னு அவசியமே கிடையாது அப்படின்ற எண்ணம். இந்த திருக்குறளை டெய்லி தினமும் ஒரு குறள் படியுங்கள். மாணவ செல்வங்களே, உங்களை நான்
மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். தினமும் ஒரு குறள் படியுங்கள், அது உங்களை வளப்படுத்தும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.